நம்ம இன்னைக்கு வந்து டொயோட்டா டெய்சர் காரோட டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ண போகிறோம். ஹாய் ஹாய். ஆக்சுவலாக டெய்சர் வந்து நம்ம டெஸ்ட்டுக்காக புக் பண்ணப்பயே ஃப்ரான்ஸுமே புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரியான கார், சொல்லப்போனால் ஒரே கார் தான். டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறதுக்காக ஒரே நல்ல வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ரியர் சீட் கம்ஃபர்ட் அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சீட்டெல்லாம் நல்லா ஆழமாகவே 3 பேரும் உட்கார மாதிரி இருக்குது. ரெண்டாவது எனக்கு இந்த கால் நீட்டுறதுக்கு மடக்கிறதுக்கு இதெல்லாம் எனக்கு நல்லாவே இருந்து. அதே மாதிரி இதை பின்னாடி இப்படி சாய்கிறது இந்த பிரச்சனை இல்லை, அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இறங்கையில் சீட் வந்து உயரமாக இருக்குது. உயரமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்காமல் அப்படியே சீட்டில் உட்காந்துக்கிட்டே இப்படி காலை வச்சு இறங்குறதுக்கு எனக்கு வசதியாக இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு ரியர் சீட் கம்ஃபர்ட்? ரியர் சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லாவே இருந்தது. உள்ளே ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் பாப்பா வச்சுட்டு போக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நல்லா சீட்டுமே நல்லா அகலமாக கொடுத்துருந்தாங்க. 6 ஃபீட் எபோவ் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு பின்னாடி உட்காரது கொஞ்சம் சிரமம். ஏன்னா டிசைன் வந்து கொஞ்சம் பூக்கை டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி லெக் ரூமுமே நல்லா தாராளமாக இருந்தது. இந்த கார் பேஸ் வேரியண்ட்லேயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா டோர் பேட்ஸ் அதெல்லாம் சாஃப்ட் ஒரு மெட்டீரியலோட கொடுத்துருக்காங்க. 3 பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டோட கொடுத்துருக்காங்க. அந்த டோர் பேட் இருக்கிறது வந்து எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குன்னா, அந்த சைடில் கார்னரில் உட்காரவங்களுக்கு வந்துட்டு அதில் கை வைக்க நல்ல வசதியாக இருக்குது. அதனால் வந்து உள்ளே நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன தங்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் சரியா? மற்றபடி ஏசி ரீஸ்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதுலேயுமே பின்னாடி அந்த ரியர் ஏசி வந்து இல்லை, இருந்தாலுமே மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷத்தில் வந்து ஏசி ரீச் ஆகிடுது. காஸ்ட்ரோஃபோபியா இருக்கிற அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. நல்லா ஒய்டு ஓப்பன் இருக்குது. ஸோ வாமிட்டிங் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல காராக இருக்கும். இப்போ நம்ம பேஸ் வேரியன்ட் எடுத்தோம்னா எந்த கார்லையுமே ரியர் டீஃபாதர் இருக்காது, ரியர் சார்ஜிங் போர்ட் இருக்காது, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்காது, டோர் பேடில் சாஃப்ட் மெட்டீரியல் இருக்காது. டெய்சராக இருக்கட்டும், கிளான்ஸாவாக இருக்கட்டும், பலினோ, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ், இந்த 4 கார்கள்லையுமே இந்த 4 நான் சொன்ன எல்லாமே பேஸ் வேரியண்ட்லேயே கிடச்சிது. ஈஸியாக டக்குன்னு நம்ம இந்த காருக்குள்ளே போயிடலாம் அப்படின்றதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பேஸ் வேரியண்ட்லேயே அவங்க கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப தான் மாருதி கார் ஏன் அதிகமாக சேல் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக டிசைன் பண்ணுறாங்க மாருதி கார்களை. மற்ற பிராண்டுகளில் அந்த பேஸ் வேரியண்ட்டில் இதெல்லாம் கொடுக்க அவங்க மறக்கிறாங்களோ அது எதையுமே இவங்க மறக்காமல் பண்ணிடுறாங்க. அதனால தான் மாருதியை வந்து மக்கள் மறக்க மாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த ரியர் சீட் கம்ஃபர்ட்டில் மொத்தமாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டோட்டலாக 9.5 அவுட் ஆஃப் 10 ஒரு ரியர் சீட் கம்ஃபர்ட்டில் ஒரு சூப்பரான கார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க. ஹேண்ட்லிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது எப்போவுமே ஸ்டியரிங் ஃபீட்பேக்கில் லைட்டு டு ஹார்டர் ரேஷியோ வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதே பிளாட்ஃபார்மான கிளான்ஸா, பலினோ அதை கம்பேர் பண்ணுறப்போ அதோட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு எஸ்யூவி அல்லது கிராஸ் ஓவர் டைப் அந்த மாதிரி கார் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது. அந்த லைட் டு ஹார்டர் ரேஷியோ வந்து அந்த கார்களை விட இதில் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரிசிஷன் ஓரளவுக்கு ஓகே தான். செல்ஃப் சென்டரிங் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அது கிளான்ஸா, பலினா கம்பேர் பண்ணுறப்ப இது இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை மகன்லே பார்த்துருந்து கையில் சேடை தாங்க முடியலை, மைக்கை பிடுங்கி விட்டுருது, தள்ளி போய் லைட்டை போய் எடுக்க ஓடுது, இந்த கேமராவை போய் எடுத்து விட்டுருது, எதாவது சொன்ன பண்ணிக்கிட்டே. இந்த இப்போ பாருங்கள் இந்த மைக்கு வேணுமா அழகிய ஒன்று வச்சுட்டு ஒரு வேலை பார்க்குறது ரொம்ப சங்கட்டமான விஷயம். இதை கொடுங்க. என்னங்க அதாவது இந்த பிள்ளைக்குன்னு விளையாட்டு பொருள் இருக்குது, அவ்வளோ விளையாட்டு பொருள் அதெல்லாம் எதுவுமே எடுக்கிறது இல்லை. கரண்டி, தாம்பலம், தட்டு, இந்த கேமரா, மைக்கு, லைட்டு பாரு, கீபோர்டு, மவுஸு, இப்படியே அதாவது அவங்களுக்கு கொடுத்துருக்க விளையாட்டு பொருளை தவிர மற்ற எல்லா விளையாட்டு பொருளையும் எடுத்து யூஸ் பண்ணாது. நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அதை அது விளையாடுப்போம். அப்படியாப்பா? அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளுடைய விளையாண்டு போகுது. புழுவை கடிச்சு தின்னு. ஓகே, அடுத்து செல்ஃப் சென்டரிங் நல்லா இருந்துச்சு, வைப்ரேஷனுமே ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அதனால் ஸ்டியரிங் ஃபீட்பேக்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோன்னா பாடி ரோல் ஓவர். இந்த பாடி ரோல் ஓவர் உனக்கு எப்படிமா ஃபீல் ஆச்சு? அது அவ்வளோவா ஒன்றும் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஸ்பீடாக போனவங்களுக்குமே இந்த இப்படி புழுங்கெல்லாம் ஒன்றும் செய்யலை.
எனக்கு நல்லா இருந்துச்சு. இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது? நல்ல ஸ்பீட்ல போறீங்க. ஒரு 60 to 70 போகும்போது பெருசா தெரியல. அதுதான் ஹை ஸ்பீடா போகும்போது, இந்த லேண்ட் வந்து அந்த லேண்ட்க்கு மாறுறாங்க அப்படிங்கும்போது டர்னிங்லலாம் நல்லாவே பாடி ரோல் அவுட் தெரியுது. இருந்துச்சு. சரி, பாடி ரோல் ஓவர் வந்து எஸ்யூவி அப்படின்ற காரணத்தினால கொஞ்சம் தெரிஞ்சது. பட் இது இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற கார்கள் இப்போ கைலாக் 3XOலாம் இது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே இந்த மேக்னைட்டு கைகர்லாம் பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு பாடி ரோல் ஓவர். அடுத்து சஸ்பென்ஷன் ஸ்டெபிலிட்டி பார்த்தோம்னா பலினோ கிளான்ஸாவை கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஹைவேலலாம் போகிறப்போ நல்ல ஒரு ஸ்டிஃபர் ஃபீல் கிடைக்குது. ஒரு பெரிய கார் ஓட்டுறீங்க அப்படின்ற ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வந்து சஸ்பென்ஷன்லாம் டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்துட்டு பள்ளத்துலலாம் விட்டு ஏத்தும்போது, உள்ள இருக்கிறவங்க யாருக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் தெரியாத அளவுக்கு நல்லாவே இருந்துது. டன் 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 டன். பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம அந்த காரெல்லாம் பிரேக் பண்ண முடிஞ்சுன்னு அந்த பிள்ளையை தான் பிரேக் போட முடியல. எல்லாம் மீறி போயிட்டு இருக்கடா நீ. பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டி வந்து ஸ்பாஞ்சியாக தான் இருந்துச்சு பிரேக். ஆனால் அந்த காருக்கு அது ஓகேவாக இருந்துச்சு. கரெக்டாக நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல பிரேக் பண்ணி நிற்க முடியும். கியர் அண்ட் கிளட்ஸோட அந்த சாஃப்ட்னஸ் எப்படி ஃபீல் ஆச்சு உனக்கு? சாஃப்டா இருந்தது. அதாவது டாக்னு அந்த காரை ட்ரைவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கை வந்து பெயினா இருக்கு, வீக்கா இருக்கு அப்படியெல்லாம் அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. நல்லாவே இருந்துச்சு. கியர் போடுறதுக்கு கை ரொம்ப பெயின் ஆயிரும் மேலே. இல்ல இப்போ யாருக்காச்சும் இந்த கையில அடிபட்டிருக்கு அப்படிங்கிறவங்க அடிபட்டா ஏன்டா கார் ஓட்டுறீங்க? ஓட்டாதீங்க, நடந்து போங்க. யாரு ஃப்ளெக்ஸுக்கு கால் வலிக்கும்னு சொல்லுவாங்க. கியர் போடுறதுக்குலாம் கை இந்த சைடு வந்துட்டு சிலருக்கு பெயினா இருக்கும். ஏன் அப்படின்ட்டு சொன்னா என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து பிளைண்ட் ஸ்பாட் பார்த்தோம்னா அவா அவா அவவா அவவா அவா அவா பிளைண்ட் ஸ்பாட்லாம் அந்த ஏபிளரில் ஒரு மாதிரி ஒரு ஸ்லோப்பான டிசைன் அப்படின்றதுனால இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஏபிளரில் கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட் தெரிஞ்சிச்சு. மற்றபடி பெரிய பிளைண்ட் ஸ்பாட்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு. அடுத்த டயர் சைஸ் பார்த்தோன்னா பேஸ் வேரியண்ட்டில் இருந்து R16 கொடுத்துட்டாங்க. உண்மையிலே மாருதி வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. இந்த ஹேண்ட்லிங்கில் வந்து ஃபைனலாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டோட்டலாக 7.75 அவுட் ஆஃப் 10. சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து மாருதியோட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்றாலுமே அந்த சர்வீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி மாருதியோடையுமே டொயோட்டாவில் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக வேணால் நீங்கள் வந்து இந்த ஃப்ராங்க்ஸ் அல்லது டெய்சர் அப்படின்ற காம்படிஷனில் டெய்சருக்கு போகலாம். இதில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறாங்களா, அதுக்கு வந்து சார்ஜ் வந்து அதிகமாக பண்ணுறதா கேள்விப்பட்டேன். இந்த காரோட எக்ஸாக்டான மாடல் வந்து ஃப்ரான்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாமே அதுக்கு கொடுக்குறது தான் எதுக்கும் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலுமே மாருதியை கம்பேர் பண்ணுறப்போ டொயோட்டாவில் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிராண்ட் வேல்யூக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மைலேஜ் வந்து இந்த கார் சிட்டிக்குள்ளே வந்து 16 to 17 கிடைக்கிறதாகவும், ஹைவேல வந்து 19 to 21, 22லாம் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. ஆவரேஜாக கம்பேர் பண்ணிங்கனாலும் 17லேருந்து ஒரு 20 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்க முடியும். டொயோட்டாவோட சேஃப்டி ஸ்டாண்டர்டில் இந்த கார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இந்த கார் வந்து மாருதியோட கார் தான். அதே மாதிரி என்கேப் ரேட்டிங்லேயும் 4 ஸ்டார் வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து நம்ம பாரத் என்கேப் ரேட்டிங். இதே நீங்கள் குளோபல் என்கேப் ரேட்டிங் போகிறீங்க, ஆஸ்திரேலியா என்கேப் ரேட்டிங் இருக்குது, லத்தீன் என்கேப் ரேட்டிங், அதில் எல்லாமே முன்னுக்கு பின் கொஞ்சம் மாறுபடுது ரேட்டிங்கு. சீட் மெட்டல் குவாலிட்டி கம்பேர் பண்ணுறோன்னா மாருதியோட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கைசர் வந்து மாருதியோட சீட் மெட்டல் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு. ஆனால் ரெண்டும் ஒரே கார் தான். சீட் மெட்டல் குவாலிட்டி கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸ் மாதிரியே தான் இருக்கும். டோட்டலாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 7 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் லுக்கோட டைசர் லுக் வந்து நல்லா போல்டாக இருக்கு. டைசரு ஃப்ரான்ஸ் ரெண்டு முன்னாடி வந்துட்டு ஃப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் வேற டிசைன் கொடுத்துருந்துருப்பான், எனக்கு அப்படி தோணுது. நம்ம கிராண்ட் விட்டாரா இருக்குல்ல, அந்த கிராண்ட் விட்டாரோட டிசைனை முன்னாடி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கிராண்ட் விட்டாரா அப்படின்னு ஃபீல் ஆகணும் அப்படின்றக்காக. டெய்சர் வரலைன்னு வச்சுங்க அந்த லுக் பிடிச்சிருந்துருக்கும். டெய்சர் வந்து இன்னுமே அந்த ஸ்லீக் அண்ட் ப்ரீமியமாக ஃப்ரண்ட் டிசைனை கொடுத்துருக்கிறதுனால
டிசைன் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். ஆனால் நல்லா ஒரு அக்ரெசிவ் லுக் மாதிரி அக்ரெசிவாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த முன்னாடி அந்த கிரில் லுக்குமே வந்து நல்லா அந்த டொயோட்டா இதோட வர்றது சூப்பரா இருக்கு. எனக்குமே வந்து அந்த டேசரோட லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு ரிலையபிளான கார். இன்ஜின் நாய்ஸ், ரேட்டல் நாய்ஸ் அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ ரிலையபிளில் வந்து டொயோட்டாவுக்கு 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு மாருதி கார் அப்படின்றதுனால ஒரு டொயோட்டாவோட ரிலையபிளை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் இது கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் டொயோட்டாவோட ரிலையபிள்லாம் நீங்கள் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த ஃபார்ச்சுனராக இருக்கட்டும், இனோவா கிறிஸ்டாவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பயங்கரமாக 2,00,000 கிலோமீட்டர் கூட ஓடலாம். எத்தியாஸ்லாம் 2,50,000 கிலோமீட்டர் வரைக்கும் இன்ன வரைக்கும் ஓடின கார்லாம் இருக்குது. ஒரு ஓனர் கூட வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்தான். இப்போ வரைக்கும் அந்த கார் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா போய் இன்னுமே ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு இது வருமானு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மாருதி கார். மாருதி காருக்கான ரிலையபிள் இதில் கிடைக்கும். ஸோ ரிலையபிளில் 9 பாயிண்ட் அவுட் ஆஃப் 10. ஓகே, ரீசேல் வேல்யூ வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இப்போதைக்கு மக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய செக்மெண்ட்டே இந்த ஒரு சப்காம்பேக்ட் எஸ்யூவி அல்லது சப்காம்பேக்ட் கிராஸ் ஓவர் இந்த இதுதான். இன்னொரு 4-5 வருஷத்தில் இந்த கார் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேயுமே ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான காராக இருக்கும். கண்டிப்பாக அதை மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய காராக தான் இருக்கும். மாருதியோட கார் டொயோட்டாவோட கார்னாலே பொதுவாகவே நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய கார் தான். ஸோ இது ரீசேல் வேல்யூவில் 10 அவுட் ஆஃப் 10 கொடுத்தாச்சு. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓவராலாக 70க்கு 64.25 பர்சன்டேஜாக நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ 92% வந்து எடுத்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான வேல்யூ ஃபார் மணி கார். தாராளமாக இதை எடுத்து நம்ம ஓட்டலாம். ஓகே, நம்ம வந்து ஒரு 6 இயர்ஸாக ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு குட்டி பிள்ளை வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறோம். சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் பட் ஆஃபர் பேர் தி ஆஃபர்னு வச்சிடலாம். அந்த ஆஃபர் பேர் வந்து தி ஆஃபர். இவங்களோட பேர் தான் நாங்கள் வச்சுருக்கோம், தி ஆஃபர். என்னத்த வாயில் வச்சுருக்கியா? அப்போ வாயில் எதுவும் வச்சியா? சனியா? ஒன்றும் வைக்கிறேன். சரியா?